TSAQ Maths. Okay, we have already completed our first two sums in exercise 6.2 trigonometry, and now we are going to see third and fourth sum in this video. Okay, third sum. To a man standing outside his house, the angles of elevation கொடுத்துட்டாங்க clue சரிங்களா? The angles of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? Question பார்த்தீங்க அப்படின்னா height of the window வந்துட்டு question கேட்டிருக்காங்க. ஓகேவா? √3க்கு வேல்யூ அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க 1.732. This is a fixed value. Okay. Solution. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த க்ளூஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் வந்துட்டு டயக்ராம் வந்துட்டு போடணும் சரிங்களா? டயக்ராம் வந்துட்டு மஸ்ட் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். ரஃபாக வந்துட்டு நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரஃபாக ஒரு டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் ஹிஸ் ஹவுஸ். ஓகே, இப்போ ஹவுஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹவுஸ்னால் வால், கண்டிப்பாக ஒரு வால் இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு வால் இருக்குது சரிங்களா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட் சைடு, அந்த ஹவுஸுக்கு அவுட் சைடில் அந்த மேன் வந்துட்டு நிற்கிறாரு. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கீழேருந்து ஏதோ ஒரு பொருளை பார்க்குறாங்க. ஓகே, என்ன பார்க்குறாரு? டாப் அண்டு பாட்டம் ஆஃப் எ விண்டோ. ஓகே, அந்த ஹவுஸில் விண்டோ பார்க்குறாரு சரியா? ஸோ விண்டோ அப்படின்றது கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும் சரியா? ஒரு ஹவுஸை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோ வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு விண்டோ இருக்குது சரியா? ஸோ அந்த விண்டோவை தான் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க சரிங்களா? ஸோ அந்த ஹவுஸ்லேருந்து அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் சரிங்களா? அந்த கிரவுண்ட் லெவல் கண்டிப்பாக நமக்கு வேணும் சரியா? நமக்கு வந்துட்டு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் வேணும் சரிங்களா? ஸோ ரைட் ட்ரையாங்கிள் வேணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கிரவுண்ட் லெவல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஒரு லைன் ஆஃப் சைட் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன செய்கிறாரு? அந்த ஹவுஸ்லேருந்து ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் நின்று என்ன செய்கிறாரு அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோ சரிங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோவை தான் அவர் வந்துட்டு பார்க்குறாரு. ஓகேவா? அந்த ஆங்கிள்ஸ்லாம் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேனோட ஹைட், அந்த மேன் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? And if he is 5 meter away, 5 மீட்டர் டிஸ்டன்ஸில், அந்த ஹவுஸ்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் நிற்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் மீட்டரில் இருக்குது. அவரோட ஹைட், அந்த மேனோட ஹைட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குது சரிங்களா? ஸோ இந்த யூனிட்ஸ் வந்துட்டு டிஃபராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிட்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா? ஓகே, நம்ம சம் செய்யும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய க்ளோஸ் சரியா? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ அப்படின்னா இந்த விண்டோவோட ஹைட் இதுதான் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா? இப்போ நம்ம ரஃபாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம மெயின் டயக்ராம் பார்க்கலாம் சரியா? இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரஃபாக போட்டிருக்கோம். இப்போ மெயின் டயக்ராம் போகலாம். இப்போ பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கோம் சரியா? ஸோ இப்போ அந்த டயக்ராமில் நம்ம என்ன செய்யணும்? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்லாம் நம்ம வந்துட்டு இதில் மார்க் பண்ணணும் சரிங்களா? இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேமிங்லாம் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு சம் வந்துட்டு நீங்கள் டெரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா? நேமிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இதான் வந்துட்டு வால் இல்லையா? நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதான் வந்துட்டு வால். இந்த பார்ட் இருக்கு இல்லையா? இதான் வந்துட்டு விண்டோ சரிங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் சரிங்களா? இந்த பார்ட்டு தான் வந்துட்டு விண்டோ. ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு நேம் கொடுக்குறேன். இந்த டாப்பை வந்துட்டு நான் டீன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் சரிங்களா? நீங்கள் நேமிங் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா? ஸோ டாப் ஆஃப் த விண்டோ நான் டீன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த பார்ட் இருக்குது இல்லையா? இதை வந்துட்டு நான் பின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், பாட்டம் ஆஃப் த விண்டோ சரிங்களா? ஸோ அந்த டிபி அப்படின்றது தான் வந்துட்டு ஹைட் ஆஃப் த விண்டோ சரியா? இந்த பார்ட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க இதான் வந்துட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்துட்டு வால்னு சொல்லி கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இதை நான் வந்துட்டு இந்த பார்ட்டை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்? சிடி அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் தேவை. ஸோ இந்த நேமிங்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா? ஸோ நீங்கள் அப்போ தான் அந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா? ஸோ நான் இந்த பார்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? இந்த பிளேஸை நான் சின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த பிளேஸில் நான் டின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிடி அப்படின்றது தான் வந்துட்டு வால், அதில் டிபி அப்படின்றது விண்டோ சரிங்களா? இப்போ அந்த மேன் என்ன செய்கிறாரு? இந்த டிலேருந்து, இந்த ஹவுஸ்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில், இந்த டிலேருந்து இந்த 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மேன் வந்துட்டு இங்கே நிற்கிறாரு சரியா? ஸோ நான் இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எம்என் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துக்கிறேன் சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் லெவல். ஓகேவா? இந்த டிலேருந்து இது வந்துட்டு ஹவுஸோட வாலு, அந்த ஹவுஸ்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மேன் வந்துட்டு நிற்கிறார். ஓகேவா? இப்போது இங்கேருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் இந்த டாப் அண்டு பாட்டம் ஆஃப் த விண்டோவை அவர் பார்க்குறாரு. அதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எம்என் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மேனோட ஹைட்
சரியா? ஸோ அந்த மேனோட ஹைட் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிலேருந்து இந்த எண் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேரலாக ஒரு லைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு எம்சி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ எம்சி வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த விண்டோவை அவர் பார்க்குறாருன்னு சொல்லியிருக்கோமா? சரி, ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோ 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி. இந்த டாப்பை வந்துட்டு அவர் 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. சரியா? ஸோ டாப்பை வந்துட்டு 60 டிகிரி பாருங்கள். இந்த டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. சரியா? கிரேட்டஸ்ட் ட்ரையாங்கிள் 60 டிகிரி ஆங்கிளில் டாப்பை பார்க்குறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாட்டம். சரி, அந்த விண்டோவோட பாட்டமை என்ன ஆங்கிளில் பார்க்குறாரு அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாரு. ஓகேவா? இப்போ அங்கே கொடுத்துருக்கக்கூடிய இப்போ இது 5 மீட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட் இதுக்கு பேரலாக இது பார்த்தா உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுது? ரெக்டாங்கிள் ஷேப் தெரியுதா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சரியா? ஸோ இங்கே 5 மீட்டர் அப்படின்னா இதுவும் 5 மீட்டர் தான். சரியாம்மா? இந்த எம்என் அப்படின்றது இந்த மேனோட ஹைட். சரிங்களா? ஸோ இந்த மேனோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எம்என் ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்? கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ்லாம் சேமாக ஒரே யூனிட்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சரியா? ஸோ 180 சென்டிமீட்டர் நான் என்ன பண்ண போகிறேன்? மீட்டராக சேஞ்ச் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். 180 divided by 100 equal to என்ன எடுத்துக்கலாம்? 1.8 மீட்டர் எடுத்துக்கலாமா? சரியாம்மா? ஸோ 180 சென்டிமீட்டர் நான் 100ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது எதுவாக சேஞ்ச் ஆகிடும்? மீட்டராக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த எம்என் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.8 மீட்டர். சரியா? இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம்? இப்போ ஆல்ரெடி நம்ம 2 சம்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரிலாம் போடலை இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1.8 மீட்டர் அப்படின்னா இந்த மேனோட ஹைட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். சரிங்களா? சில சம்மில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கீழே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு தேவை நீங்கள் வந்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த டிபி அப்படிங்கிற பார்ட்டு தான் நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ நமக்கு பாருங்கள் ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்கா பாருங்கள். தெரியுதா பாருங்கள்? இப்போ எல் ஷேப் வந்துடுச்சா பாருங்கள். ரைட் ட்ரையாங்கிள் இருந்தால் தான் நீங்கள் சம்மை செய்ய முடியும். சரியா? ஸோ ரைட் ட்ரையாங்கிள் கிடைச்சாச்சு. ஆங்கிள்ஸ்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். சரியா? இப்போது இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு, இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைடு. ஏன்னா ஆங்கிள்ஸ்லாம் இங்கே இங்கே தான் இருக்குது. சரியா? ஸோ ஆங்கிள்ஸ்க்கு ஆப்போசிட்டாக உள்ள சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு. இப்போ இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு. சரியா? இப்போ நமக்கு தேவை இந்த பார்ட் தான். ஆப்போசிட் சைடு தான் தேவை. அட்ஜசன்ட் சைடு இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன ரேஷியோ நம்ம அப்ளை பண்ணலாம்? tan அப்ளை பண்ணலாம். சரியா? ஏன்னா இங்கே 90 டிகிரி இந்த எல் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக உள்ளது ஹைப்போதனஸ். அந்த ஹைப்போதனஸ் பார்ட் தேவையில்லை அப்படின்னா சைன் காஸ் ரேஷியோ நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ நம்ம ஃபைனலாக இருக்கிறது நம்ம இந்த tan மட்டும்தான். ஸோ ஆப்போசிட் சைடு தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன ரேஷியோ அப்ளை பண்ண போகிறீங்க? tan ரேஷியோ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த டயக்ராமில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், லெட் எம்என் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ எம்என் வந்துட்டு சென்டிமீட்டரில் இருந்தது. ஸோ நான் மீட்டராக சேஞ்ச் பண்ணிட்டேன். சரியா? அப்போ அது வந்துட்டு என்ன? ஹைட் ஆஃப் த மேனோட ஹைட்டை நான் எம்என்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிஎன் ஈக்குவல் டு 5 மீட்டர். 5 மீட்டர் அப்படிங்கிறது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் வால். இந்த டிஎன் அப்படின்றது 5 மீட்டர். ஸோ இந்த ஹவுஸுக்கும் இந்த ஹவுஸ் ஆஃப் த வால்க்கும் இந்த மென்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். ஸோ நான் அதை எப்படி எடுத்திருக்கேன்? டிஎன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் டி கமா பி த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோ. இங்கே இருக்கு இல்லைங்களா? டாப் அண்டு பாட்டம் வந்துட்டு நீங்கள் நேம் வந்து எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன்? இந்த டாப் அப்படின்றதுனால டி அப்படின்னும் பாட்டம் அப்படின்றதுனால பி அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது இந்த டிபி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? தட் இஸ் ஹைட் ஆஃப் த விண்டோ. இந்த விண்டோட ஹைட் தான் வந்துட்டு கொஷின். சரியா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பார்த்தோம்? டிஎன் அப்படின்றது 5 மீட்டர் அப்படின்னா இந்த சிஎம் அப்படின்னும் என்ன தான்? அதுவும் 5 மீட்டர் தான். சரிங்களா? இந்த டிஎன் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? இந்த சிஎம்க்கு ஈக்குவல். ஸோ போத் ஆர் ஈக்குவல். 5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த ஆங்கிள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சிஎம்பி. இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். சிஎம்பி இந்த ஸ்மாலஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்தாச்சு. சரிங்களா? ஸோ சிஎம்பி 45 டிகிரி அண்ட் தென் சிஎம்டி. சரிங்களா? பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 60 டிகிரி. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள். இந்த டயக்ராம் இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும்.
என்ன கொடுத்துருக்காங்க CBM 45 டிகிரி. ஓகேவா, இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர். ஸோ நான் அந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன செய்யலாம், இப்போ வந்துட்டு tan ரேஷியோ வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் CMB அப்படிங்கிற ட்ரையாங்கிளில், சரிங்களா, CMB அப்படின்ற ட்ரையாங்கிளில் நம்ம என்ன செய்ய போகிறோம், tan ரேஷியோ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ tan வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ tan theta equal to what's the formula, opposite side by adjacent side. ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், ரேஷியோ வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, tan தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. ஸோ tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம், BC அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஆர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த BCக்கு ஒரு நேம் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஸோ XY அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட அப்படியே கொடுக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். BC டிவைடட் பை, இங்கே பாருங்கள், ஆப்போசிட் சைடு, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்ஜசன்ட் சைடு. ஸோ வாட் இஸ் த அட்ஜசன்ட் சைடு, CM. சரிம்மா, ஸோ tan 45 ஈக்குவல் டு BC பை CM. சரிங்களா, ஸோ tan 45 ரேஷியோ நமக்கு தெரியும் இல்லையா, 1 இஸ் ஈக்குவல் டு BC நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ BC நமக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ BC டிவைடட் பை CM எவ்வளோமா, 5. சரியாம்மா, இப்போ therefore இப்போ நமக்கு BC தான் தேவை இல்லையா. ஸோ BC வேணும்னா இங்கே டினாமினேட்டரில் உள்ள 5 அதர் சைட் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ 1 5 is 5. ஸோ BC ஈக்குவல் டு 5 யூனிட் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம், மீட்டர். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம மீட்டர் தான் எடுத்திருக்கோம். சரியா, ஸோ நீங்கள் வந்துட்டு யூனிட் மென்ஷன் பண்ணிக்கலாம். BC ஈக்குவல் டு 5 மீட்டர். இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளில் இந்த BC அப்படிங்கிற சைட் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்துட்டு BC அப்படிங்கிற சைடு வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். சரிங்களா, நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செப்பரேட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு இன்னும் புரியும் அப்படிங்கிறதுக்காக செப்பரேட்டாக அந்த ட்ரையாங்கிள் எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், இன் ட்ரையாங்கிள் CMT அப்படின்ற ட்ரையாங்கிளில். சரிங்களா, இப்போ நம்ம ரேஷியோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிடலாமா. நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஆப்போசிட் சைடு தான் தேவை. ஸோ நம்ம டேனே நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணலாம். சரியா, ஸோ இங்கே தீட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி. ஸோ tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு, which is the opposite side, TC. சரிங்களா, ஸோ TC டிவைடட் பை CM. சரியாப்பா, ஸோ இந்த TCயை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த TCயை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறேன். TB ப்ளஸ் BCன்னு பிரிச்சுக்கலாமா. சரிங்களா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த BC அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க, 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த பார்ட் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சரிங்களா, ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த TCயை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், TB ப்ளஸ் BC டிவைடட் பை CM. ஓகேவா, இப்போ tan 60 இப்போ பாருங்கள், tan 60யோட வேல்யூ பாருங்கள், √3. ஆல்ரெடி நம்ம டேப்லெட் காலம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ tan 60யோட வேல்யூ √3. இந்த TB நமக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ TB அப்படி இருக்கட்டும், ப்ளஸ் BC எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 5 மீட்டர். ஸோ 5 டிவைடட் பை CM வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 5. சரியாம்மா, இப்போ நம்ம இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ இந்த 5 அதர் சைட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எப்படி வரும், 5 × √3 ஈக்குவல் டு TB ப்ளஸ் 5ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, ஸோ இம்ப்ளைஸ் நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், இப்படி எடுத்துக்கோங்க, TB ப்ளஸ் 5 அப்படியே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வேல்யூஸ்லாம் மைனஸ்லாம் போடக்கூடாது. நான் இங்கே இருக்கக்கூடிய RHSஸை LHSஆகவும் LHSஸை RHSஆகவும் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ TB ஈக்குவல் டு 5√3. இந்த ப்ளஸ் 5 அதர் சைட் போனால் -5ன்னு சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா. இப்போ பாருங்கள், இப்போ 5 வந்துட்டு காமனாக இருக்குது, இந்த 2 டேர்ம்ஸில் 5 காமனாக இருக்குது. ஸோ 5 × √3 - 1. சரிங்களா, 5 × ஆல்ரெடி நமக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்க. √3யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.732 - 1. சரியாப்பா, ஸோ 5 × 1.732 - 1 சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 0.732. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ 5 ப்ராடக்ட் பண்ணலாமா. ஸோ 5 ப்ராடக்ட் பண்ணுங்கள். 5 2s are 10, 5 3s are 15, 1 16, remaining 1 35, 36, remaining 3 36. சரிங்களா, ஸோ how many decimals are there, 1 2 3. ஸோ 1 2 3 3 டெசிமல் வச்சுங்க அப்படின்னு சொன்னால், therefore TB equal to 3.66. what is the unit, meter. ஸோ இந்த TB தான் நமக்கு வந்துட்டு கொஷின். சரிங்களா, height of the window. ஸோ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, 3.66 மீட்டர். therefore word problem அப்படிங்கிறதுனால நீங்கள் ரைட் பண்ணணும். therefore height of the window equal to
3.66 meter. That's all. ஓகே, ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் சிம்பிள் தான். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கொஷினை நீங்கள் நல்லா 1 or 2 டைம்ஸ் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் டயக்ராம் போட முடியும். சரிங்களா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் போட்டுட்டிங்க அப்படின்னா வெரி சிம்பிள். சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டயக்ராமாக நம்ம போட்டோம். சரியா? ஸோ அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுதா? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வால். ஸோ அந்த வாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிபி அப்படிங்கிறது ஹைட் ஆஃப் த விண்டோ. சரி, அந்த வால்லேருந்து என்ன செய்கிறாரு, 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த மேன் வந்துட்டு நிற்கிறாரு. ஸோ அந்த மேனுக்கு வந்துட்டு ஹைட் கொடுத்துருந்ததுனால தான் இங்கே கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு போட வேண்டியதாக இருந்தது. சரிங்களா? ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு சம்மில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணல. ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மேனோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த டிபி அப்படிங்கிற பார்ட்டு தான். நம்ம அதனால இந்த பார்ட் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ட்ரா பண்ணிங்க. சரிங்களா? ஸோ இல்லைன்னா நீங்கள் இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சாச்சு. கொடுத்துருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்லாம் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிபி தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இங்கே பார்த்தீங்க இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் நான் வந்துட்டு இங்கே உங்களுக்கு செப்பரேட்டாகவே நான் அங்கே வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த ஆப்போசிட் சைடு பிசி அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ நம்ம tan ரேஷியோ தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ tan 45 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1. ஸோ பிசி பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளில் நான் செப்பரேட்டாகவே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ அந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் தேவை. சரிங்களா? ஸோ இந்த பிசி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிபி மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ இங்கேயும் ஆப்போசிட் சைடு தான் தேவை. ஸோ நம்ம tan ரேஷியோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸோ tan 60 ஈக்குவல் டு ஸ்ட்ரைட்டாக TC/CM. ஸோ இந்த டிசி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். டிபி ப்ளஸ் பிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஆர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு எக்ஸ் ஒய் இந்த ஹெச் அந்த மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக செய்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சம்மில் நம்ம அந்த மாதிரி நேம் கொடுத்து செய்யலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் செய்ய தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது சிம்பிள். ஸோ நான் அதில் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ரைட்டாக அப்படியே டிபியை நான் அப்படியே மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ டிபி ப்ளஸ் 5 டிவைடட் பை 5 சொல்லி கிடைக்கும். ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டிபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.66 மீட்டர். தட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ. தட்ஸ் ஆல். Fourth sum. A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ கொடுத்துட்டாங்க. ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.6 மீட்டர் டாலில் இருக்குது. சரிங்களா? எது மேலே இருக்குது அப்படின்னா பெடஸ்டல் மேலே இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன், ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு is 60 degree, and from the same point the angle of elevation of the top of pedestal is 40 degree. சரிங்களா? ஓகே, இப்போ angle of elevation கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கிரவுண்ட் லெவலில் ஒரு பாயிண்ட்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாச்சுவோட டாப்பை வந்துட்டு 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த பெடஸ்டலோட டாப்பை 40 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி ஹைட். ஃபைண்ட் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். ஸோ அந்த பெடஸ்டலோட ஹைட் தான் வந்துட்டு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் tan 40க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் √3க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ √3க்கு வேல்யூ அண்ட் தென் tan 40 டிகிரிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியாம்மா? ஸோ இந்த சம்மை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டயக்ராம் போகணும். சரியா? ஓகே, இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரஃபாக நான் வந்துட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ அப்புறம் மெயின் டயக்ராம் போயிடலாம். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெடஸ்டல் இருக்குது. சரிங்களா? ரஃபாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெடஸ்டல் இருக்குது. அந்த பெடஸ்டல் மேலே சரிங்களா ஒரு ஸ்டாச்சு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெடஸ்டல். ஸோ இது வரையிலும் நீங்கள் வந்துட்டு நேம் கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ பெடஸ்டல் மேலே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பாயிண்டில் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு பாயிண்டில் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு இந்த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு, இந்த ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்குறாங்க. அண்ட் தென் இந்த பெடஸ்டலோட டாப்பையும் ஒரு ஆங்கிளில் பார்க்குறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டயக்ராம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மெயின் டயக்ராமில் நம்ம எல்லாமே வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது 2 டைம்ஸ் உங்களுக்கு வரையணும்னு இல்லை, இது உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக நான் ரஃபாக போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், மார்க் பண்ணலாமா, கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நேம் கொடுத்துக்கலாமா? இப்போ ஆல்ரெடி இந்த டவுனில் பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு என்னன்னு சொல்லி எடுத்துருக்கோம், பெடஸ்டல். சரிங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு என்னது, டாப் ஆஃப் த ஸ்டாச்சு. ஸோ நான் வந்துட்டு நேம் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஏ பி த டாப் ஆஃப் த ஸ்டாச்சு. அண்ட் தென் இந்த பெடஸ்டல், இந்த பெடஸ்டல் மேலே தான் அந்த ஸ்டாச்சு இருக்குது இல்லையா? ஸோ பெடஸ்டலோட ஹைட்டு இந்த டாப்பை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பாட்டம். சரிங்களா? அந்த பெடஸ்டலோட பாட்டம். ஸோ அது கிரவுண்ட் லெவலில் இருக்குது. ஸோ பி அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
சரியாப்பா? ஓகே. இப்போ என்ன செய்யணும்? இங்க இருக்கக்கூடிய இந்த பாட்டம் இருக்கு இல்லையா? அந்த பெடஸ்டல். இந்த பாட்டம்லேருந்து ஒரு கிரவுண்ட் லெவல். சரிங்களா? ஸோ கொஞ்சம் தூரமா ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ டி அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த டி அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன செய்றாங்க? அந்த டாப் ஆஃப் த ஸ்டாச்சுவோட டாப்பை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட்டு 60 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. சரியா? ஸோ 60 டிகிரி. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்துட்டு பெடஸ்டல். சரிங்களா? டாப் ஆஃப் த பெடஸ்டல் நான் சீன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெடஸ்டலோட டாப்பை என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க அப்படின்னா 40 டிகிரி. ஸோ ஸ்மாலஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி தேர்ட் சம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே சேம் ப்ரொசீஜர் தான். என்ன ஆங்கிளில் பார்க்குறாங்க? 40 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரியா? இன்னும் பேலன்ஸ் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் இருக்குது பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் ஏசி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.6 மீட்டர். சரியா? 1.6 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லி அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஷின் வந்துட்டு கேட்டாங்க அப்படின்னா அந்த பெடஸ்டல் இருக்கு இல்லையா? இந்த பெடஸ்டலோட ஹைட் தான் வந்துட்டு கொஷின். சரியா? இதான் வந்துட்டு நம்ம கொஷின் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த பிசி வந்துட்டு தெரியாது. ஸோ நான் இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஹெச் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹைட் தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்? ஹெச்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் லெவலில் ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹரிசாண்டல் லைன் அந்த பாயிண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கல. சரியா? ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு தேவை. ஸோ நான் அதுவும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சா பார்த்தீங்களா? 90 டிகிரி கிடச்சிருச்சா? சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் இப்படி தான் போடணுமா அப்படின்னு சொன்னால் இது கூட நீங்கள் எடுத்து போடலாம். சரியா? தப்பில்ல. டயக்ராம் வந்துட்டு எப்படி நம்ம அஸ்யூம் பண்ணுறது தானே. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். சரியா? ஸோ ஓகே. ஸோ நமக்கு என்ன வேணும்? ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் வேணும். 90 டிகிரி கிடச்சாச்சா? இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் தென் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது இந்த பிசி அப்படிங்கிற இந்த இருக்கு இல்லைங்களா? இந்த பார்ட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? அந்த ஹெச் அப்படிங்கிற பார்ட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம இங்கே என்னெல்லாம் மெஷர் பண்ணியிருக்கோமோ, சரியா? இது வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஓகே பாருங்கள். லெட்டர் டி பி த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் ஆன் த கிரவுண்ட். இந்த கிரவுண்ட் லெவலில் அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா? ஒரு பாயிண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை நான் என்னென்ன எடுத்திருக்கோம்? டின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பிசி ஈக்குவல் டு ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? பிசி ஈக்குவல் டு ஹெச் மீட்டர். ஏன்னா ஆல்ரெடி அவங்க மீட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ நம்ம அந்த யூனிட்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ பிசி அதுக்கு வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஹெச் மீட்டர். சரி. ஸோ வாட் இஸ் ஹெச்? ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். இதான் நீங்கள் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏசி ஈக்குவல் டு 1.6 மீட்டர் ஆல்ரெடி அவங்க கிவன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் என்ன பண்ணோம்? அவங்க கொடுத்துருக்கூடிய மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ 2 ஆங்கிள்ஸ் நமக்கு வந்துட்டு ஃபார்ம் ஆனிச்சு. பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பிடிசி ஈக்குவல் டு 40 டிகிரி அண்ட் தென் பிடிசி 40 டிகிரி, பிடிஏ பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி. சரிங்களா? ஃபைனலாக அந்த ஒரு கிரவுண்ட் லெவல் இருக்கு இல்லையா? பிடி அப்படிங்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ லெட்டர் பிடி ஈக்குவல் டு எக்ஸ். சரியாப்பா? இன் ரைட் ட்ரையாங்கிள் பிசிடிங்கிற ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. இன் ட்ரையாங்கிள் பிசிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக நம்ம கொடுத்துடலாம். இன்னும் நல்லா புரியும். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறேன். சிபி இந்த பார்ட்டை ஹெச்னு எடுத்துருக்கோம். எக்ஸ் டி. ஸோ 40 டிகிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி. சரிங்களா? ஸோ 90 டிகிரி இங்கே இருக்குது. சரியாம்மா? ஸோ செப்பரேட்டாக நான் வந்துட்டு அதுலேருந்து நான் செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் பிசிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பார்ட்டு தான் நமக்கு தேவை. சரியா? ஸோ ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட். ஸோ என்ன ரேஷியோ நம்ம அப்ளை பண்ணலாம்? tan θ அப்ளை பண்ணலாமா? ஸோ ஆங்கிள் எங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள். tan 40 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட். வாட் இஸ் ஆப்போசிட் சைட்? பிசி பை பிடி. ஓகேவா? பிசி பை பிடி. சரியாம்மா? ஓகே. இப்போ இந்த பிசி வந்துட்டு நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? பிசி வந்துட்டு ஹெச்னு சொல்லி எடுத்திருக்கோமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிபி அப்படின்றத நான் என்னென்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ ஹெச் பை எக்ஸ். ஓகேவா? tan 40க்கு கிவனில் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 0.8391 இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை எக்ஸ். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸை ஆப்போசிட்டில் கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 0.8391 ஈக்குவேஷன் நம்பர் 1.
சரிங்களா? ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கும் அங்கே வந்துட்டு வேல்யூ கொடுக்கல, இந்த ஹைட்டும் நமக்கு வந்துட்டு தெரியாது. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸை எல்ஹெச்எஸ்ஸாக எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை டினாமினேட்டருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இன் அனதர் ஒன் ட்ரையாங்கிள், பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா பாருங்கள், பிஏடி இன் ட்ரையாங்கிள் பிஏடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில். சரியா? இங்கேயும் நமக்கு என்ன தான் தேவை, ஆப்போசிட் சைடு தான் தேவை. சரிங்களா? ஸோ நம்ம tan ரேஷியோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ tan இங்கே ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. tan 60 டிகிரி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளோட சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏபி. சரியா? ஸோ ஏபி பை பிடி, ஏபி பை பிடி. சரியா? ஸோ இந்த ஏபியை நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஏபியை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும் பாருங்கள், ஏசி ஏசி ப்ளஸ் பிசி, ஏசி ப்ளஸ் பிசி டிவைடட் பை பிடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் இல்லை, ஸோ நான் வந்துட்டு அகைன் அதை மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அகைன் நான் ரைட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் tan 60 டிகிரி, tan 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் √3. சரியா? நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ √3 ஈக்குவல் டு ஏசி, ஏசி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசி, பிசி அப்படின்றத ஹெச்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? 1.6 ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை பிடி, பிடி வந்துட்டு நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ கொடுத்துருக்கூடிய மெஷர்மெண்ட்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நமக்கு வந்துட்டு என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதே சேம் ப்ரொசீஜர், எக்ஸை வந்துட்டு என்ன பண்ணிவிடுங்க, நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ இம்ப்ளைஸ் இதை எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை √3 டினாமினேட்டரில் வந்துடும். சரியா? இப்போ நியூமரேட்டரில் ஒன்றும் இல்லை, நான் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? 1 + 6 + ஹெச்னாலும் ஹெச் + 1.6 அப்படின்னாலும் சேம் தான். சரியா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2. சரியா? ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னாலும் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்ஹெச்எஸ் வந்துட்டு எக்ஸ் தான். ஸோ போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? சரியா? ஸோ ஈக்குவேஷன் 1ல் ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச் டிவைடட் பை 0.8391. சரியா? ஏன்னா எல்ஹெச்எஸ் எக்ஸ் ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். ஸோ போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஹெச் டிவைடட் பை மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குது பாருங்கள், ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை √3. சரியாப்பா? ஓகே, இப்போ என்ன செய்யலாம், ஆப்போசிட்டில் டினாமினேட்டரில் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன ஆகிடும் பாருங்கள், √3 × ஹெச்னு ஆகிடும். இங்கே டினாமினேட்டரில் உள்ள √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ √3 × ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகிடும் பாருங்கள், 0.8391 × ஹெச் ப்ளஸ் 1.6. சரியா? ப்ராடக்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம், வேல்யூஸ்லாம் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இந்த √3க்கு வந்துட்டு நமக்கு வேல்யூ தெரியும் இல்லையா, வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த √3க்கு நம்ம வேல்யூ வந்துட்டு அப்ளை பண்ணலாம், 1.732 × ஹெச். சரியாப்பா? இந்த √3க்கு நான் வேல்யூ வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், 1.732 ஹெச் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம்ஸை இந்த 0.8391 நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ப்ராடக்ட் பண்ணலாமா? பண்ணுங்கள். 0.8391 ஹெச் ப்ளஸ் இந்த 0.8391 கூட இந்த 1.6 நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.3426, 1.3426 கிடைக்கும். அதாவது இந்த 0.8391 × ஹெச் ப்ளஸ் இந்த 0.8391 × 1.6 நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும், 1.3426 வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஹெச்எல்லாம் வந்துட்டு எல்ஹெச்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய ஹெச் வந்துட்டு எல்ஹெச்எஸில் சேஞ்ச் ஆகும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் 0.8391 ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரல் இருக்குது 1.3426, 1.3426. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? 1.732 ஹெச் மைனஸ் 0.8391 ஹெச் 0.8929. சரிங்களா? 0.8929 ஹெச். சரிங்களா? இந்த 1.732லேருந்து இந்த டேர்மை நீங்கள் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும், 0.8929. சரியா? ஹெச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா 1.3426. ஓகேவா? நமக்கு வந்துட்டு இந்த ஹைட் தான் தேவை இல்லையா? ஸோ ஹெச் தான் நமக்கு தேவை. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1.3426 டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டில் உள்ள டேர்ம் வந்துட்டு அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது டினாமினேட்டராக சேஞ்ச் ஆகும், 8929. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் டெசிமல் இருக்குது. சரியா? ஸோ டினாமினேட்டரில் உள்ள டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள் டெசிமலை கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1 2 3 4 4 டெசிமல் இருக்குது. ஸோ என்ன செய்யலாம், 4 டெசிமல் இருந்ததுன்னா 1000 10,000ஆல் நீங்கள் என்ன செய்யணும்,
ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எத்தனை டெசிமல் இருக்கோ அத்தனை 0 இன்ட்டு 1 போட்டுக்கோங்க சரியா. ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா டெசிமலை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 4 டெசிமல் இருக்கு இல்லையா, 0 0 0 0 சரியா. நியூமரேட்டர்லையும் அதே தான் போடணும் சரியா. சரியாப்பா, இங்கே டினாமினேட்டரில் என்ன டெசிமல் இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரியா. ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் டெசிமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர்லேயும் 4 டெசிமல் தான். ஸோ நியூமரேட்டர் பை டினாமினேட்டரில் டெசிமல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். 1 3 4 2 6 டிவைடட் பை 8 9 2 9 சொல்லி ஹோல் நம்பராக கிடச்சிரும் சரிங்களா. இப்போ நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நான் வந்துட்டு ரஃப் ஒர்க்கில் உங்களுக்கு அகெயின் நான் வந்துட்டு காட்டுறேன் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் 1.5 யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். ஹெச் அப்படின்னு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஹைட் ஆஃப் த, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். ஸோ ஹைட் ஆஃப் த பெடஸ்டல் தான் வந்துட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா. height of the pedestal is equal to 1.5 meter. That's all. ஸோ நம்ம ரஃப் ஒர்க்கில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம். அது மாதிரி ப்ராடக்ட் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெசிமல் 4 டெசிமல், இங்கே அகைன் ஒரு 1 டெசிமல். ஸோ பார்த்தீங்கன்னா 5 டெசிமல் வந்துட்டு நீங்கள் வைக்கணும் சரியா. ஸோ 5 டெசிமல் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. இந்த 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் above 5 இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1.3426ன்னு சொல்லிட்டு 4 டெசிமல் வர மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைட் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம இந்த டெசிமல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ கேன்சல் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். ஸோ 1.5 மீட்டர் இஸ் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு சம்ம 1 or 2 டைம்ஸ் நல்லா ரீட் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டயக்ராம் வாங்க சரிங்களா. ஸோ மெயின் டயக்ராம் பாருங்கள், கொடுத்துருக்கூடிய மெஷர்மெண்ட்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம், அதில் வந்துட்டு என்ன செய்யலை அப்படின்னா HX அப்படின்னு சொல்லி நான் எடுக்கல, ஸ்ட்ரைட்டாக BC அப்படின்னே சொல்லி எடுத்தோம். இங்கே இந்த 2 வேல்யூஸ் வந்துட்டு தெரியல, நீங்கள் ரைட் பண்ணும்போது BD BC அப்படின்னு மார்க் பண்ணுறதுக்கு பதிலாக XC இந்த மாதிரி ஏதாவது ஒரு XO HO YO இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேமிங் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ணும்போது சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நேம் கொடுக்குறது சரியா. இல்லை நான் அந்த மாதிரி நேம் கொடுக்கல, நான் ஸ்ட்ரைட்டாகவே BD BC அப்படின்னே ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லை சரியா. சரி ஓகே, அவங்க கொடுத்துருக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ட்ரையாங்கிள் நமக்கு வந்துட்டு கிடச்சிது சரிங்களா. ஸோ ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 அதுலேருந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் LHS பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான் சரிங்களா. ஸோ போத் ஆர் சேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், RHSஐ போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஹெச் தான் நமக்கு வந்துட்டு தேவை சரியா. ஸோ எக்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு அவங்க கேட்கல சரியா. ஸோ இந்த ஹெச் தான் நமக்கு வந்துட்டு தேவை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செய்யணும் சரியா. ஸோ ஹைட் தான் நமக்கு வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி ஸோ டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது சரியா. ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணி ஃபைனலாக நம்ம வந்துட்டு ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Okay, of this video we will see the remaining sums for my next video. Thank you.